அரசாங்க ரீதியான தொல்லைகள் தான் இப்போதைக்கு இந்த ஆனி மாதம் ஃபுல்லாக ஏற்படும். 10 சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தொழில் ஸ்தானாதிபதி இது வரைக்கும் 10ஆம் இடத்தை பார்த்து மேஷ ராசியிலே உட்காந்துருந்தார். ஓகே, கொஞ்சம் தொழில் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போது அங்கேருந்து மேஷத்துலேருந்து மாறி ரிஷபத்துக்கு வந்துட்டார். தன்னோட சொந்த வீட்டுக்கு 30ஆம் தேதி ஜூன் மாதம் வர்றார். அப்போ என்னென்னா பஞ்சமஸ்தானம் பலப்படும். பிள்ளைகளால் குழந்தைங்களால் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அவங்களால பேரும் பெருமையும் கிடைக்கும். உங்களோட தொழில் ஸ்தானாதிபதியும் அவர் தான், சுக்கிரன் தான். நிறைய வந்து இந்த சினிமாவில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா, கலைத்துறையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் சுக்கிர பகவானாக இருந்தால் அந்த தொழில் அந்த சம்மந்தப்பட்ட தொழில் தான் செய்வாங்க. வாசனாதி திரவியங்கள், அதை சென்ட்டு, பர்ஃப்யூம், டியோடரண்ட், காஸ்ட்லியான உடை, பஞ்சு மெத்தை, இது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து மகர ராசிக்கு எப்பவுமே உண்டு. என்ன தான் கஷ்டப்பட்டாலும் அது கண்டிப்பாக கிடச்சிரும். கிடைக்க வேண்டிய காலகட்டம் வரும்போது தானாக கிடைக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும், 2ஆம் இடத்துல ராகுவும், உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானும். இது வந்து ஒரு கால சர்பதோஷமான காலகட்டம். உடம்பை பார்த்துக்கோங்க. ஹெல்த்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம்.